Hello friends, welcome back to our channel Toppers Education. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ சிலபஸ் 2025ல சிலது வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது குறைச்சிருக்காங்க. அதனால நம்ம எல்லாமே வந்து நியூ சிலபஸ் கணக்கு தான் இது. ஓகேங்களா, அதனால நமக்கு லாஸ்ட் இயர் எதுவுமே யூஸ் ஆகாது, எல்லா இயர்லுமே வந்து ஷஃபிள் ஆகிருக்கு. அதனால இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பாடத்துக்கும் உண்டான அந்த புக் பேக் ஆன்சர் திறன் அறிவோம்ல இருந்து நம்ம பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகள் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். 10th வந்து போட்டிருக்கிறேன், அதே மாதிரி 9th வந்து யூனிட் 1 வந்து போட்டோம். இப்போ அதை தொடர்ந்து 2வது இயல்ல நம்ம ஆன்சர் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு அந்த ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் வந்து இப்போ கட்டாய தேர்வு ஆகிவிட்டது. அதனால 9th 10th இருக்கக்கூடிய இந்த தமிழ் வந்து நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த டெட், டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வு எழுதுறவர்களுக்கு அவர்களுக்கும் இது நிச்சயமாக யூஸ் ஆகும். ஸோ வாங்க ஒன்னொன்னா ஆன்சர் வந்து பார்த்துடலாம். இப்போ ஒரு மதிப்பெண் வினாக்கள் பல உள் தெரிகையில் கொஸ்டின் நம்பர் 1, மாடு என்பதன் பொருள். ஆப்ஷன் இ பக்கம். 2வது, நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? அதுக்கான ஆப்ஷன் இ புலரி. சரியான தொடர்களை தெரிவு செய்க. நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர், நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார், மாமலை போற்றுதும் இளங்கோவடிகள். இதுல சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அது சரி. அதே மாதிரி மாமலை போற்றுதும் வந்து இளங்கோவடிகள். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்டும் தேர்டும் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஆ அதுதான் வந்து சரியான விடை. அடுத்து 4வது, பகுதி விகுதி மற்றும் இடம்பெறும் சொல் எது? பகுதி விகுதி மற்றும் இடம்பெறும் சொல். ஆப்ஷன் இ வளர்க. அடுத்தது, மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? மல்லல் அப்படின்னா அதற்கான பொருள் வந்து வளம். ஆப்ஷன் இ. அடுத்தது குருவினா. குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதற்கான விடை வந்து நம்ம வெப்சைட்ல வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கான லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வருவீங்க. அதில் வந்து டோட்டலா எல்லா கொஸ்டின் புக் பேக்ல இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் விடைகள் வந்து அதில் டோட்டலா வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ புக் பேக்ல வந்து நமக்கு என்னென்ன இருக்கு, திறன் அறிவோம்ல இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கான விடைகள் அதில் இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட 10th இருக்கட்டும் அல்லது 9th யூனிட் 1 ஒரு சிலது வந்து சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சில மிஸ்டேக் இருக்குன்றீங்க. அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நம்ம வெப்சைட்ல இது கீழே வந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த கமெண்ட்ல போயிட்டு நீங்க கொஸ்டின் நம்பர் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணி இது மிஸ்டேக்கா இருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் ஒரே ஆள் பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால இந்த மாதிரி ஒரு செயல் வந்து பண்ணீங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ மிஸ்டேக்குன்னு மட்டும் டைப் பண்ணாம என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து நீங்க கொஸ்டின் நம்பரோட போட்டு நம்ம வீடியோவிலையோ அல்லது இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய கடைசியா வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதுலயோ டைப் பண்ணீங்கன்னா நான் வந்து மாத்தி அப்டேட் பண்ணுவேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து போயிடலாம். கூவல் என்பதன் பொருள் யாது? கூவல் என்பது உவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. ஓகேங்களா, இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம்ல ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். உவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைக்கு பேரு தான் வந்து கூவல். ஓகேங்களா, இந்த வினா வந்து கேட்பாங்க, கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, உங்களது பள்ளியை சுற்றி உள்ள நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக. ஸோ நமக்கு தெரிந்த நீர்நிலைகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அகழி, அணை, ஏரி, குளம், ஊரணி, கண்மாய், தேன், அருவி, கடல், தேனி. ஓகேங்களா, இது மாதிரி வந்து இருக்குது, எல்லாமே நீர்நிலைகளுக்கான ஒரு பெயர். ஓகேங்களா, அடுத்து வினா எண் 3, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்புரைக. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்புரைக. கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3, நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது. உணவையே முதன்மையாகவும் உடையது. எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இது அதுக்கான விடை. அடுத்து 4வது கொஸ்டின் நம்பர் 4, நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா, ஏன்னா ஒப்பீடு டைப்ல இருக்கிறதுனால இந்த வினா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எருமைகள் நீரில் விழுவதால் அங்கு உள்ள மீன்கள் அருகில் உள்ள பாக்கு மரங்கள் மீது பாய்கிறது. இந்த நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் ஒப்பிடுகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5,
வினாயன் 5. மணிநீரும் மண்ணீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காட்டும் உடையது அரண். இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை? தெளிந்த நீரும் பரந்த நிலமும் சிறந்த மலையும் அடர்ந்த காடும் ஆகிய நான்கும் ஒரு நாட்டின் முக்கிய அரண்களாகும். அவற்றில் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். ஓகேங்களா? ஸோ 4 இருக்கு. தெளிந்த நீர், பரந்த நிலம், சிறந்த மலை, அடர்ந்த காடு. இந்த 4 விஷயத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா நீர் தான். அதனாலதான் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து சிறுவினா. அடுத்த தலைமுறைக்கு நீர் தேவை, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியவனவற்றை எழுதுக. சரிங்களா? அடுத்த தலைமுறைக்கு இது வந்து கேட்கலாம், ஜெனரல் கொஸ்டின் தான் இது. நீரை சிக்கனப்படுத்த வேண்டும், மழை நீரை சேமிக்க வேண்டும், நீரை வீணாக்க கூடாது, ஏரி குளம் குட்டை ஆகியவற்றில் மழை நீரை சேமிக்க வேண்டும். இது வந்து ஒரு சிறுவினா. அடுத்து நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை? ஆன்சர், உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் உலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் ஆவார். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் உலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் ஆவார். நிலம் குழிந்த இடங்கள் தோன்றும், நீர்நிலை பெருகச் செய்க. நிலத்துடன் நீரை கூட்டியவர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழும் பெறுவர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, 3வது வினா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோழர் கால குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? ஸோ இந்த குமிழி தூம்பு வந்து எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா சோழர் காலத்தில் எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பயன்படுத்த தேவையான நீரை வெளியேற்றுவதற்கு இந்த குமிழி தூம்பு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு புக்கில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் ஒரு பிக்சர், ஒரு படம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ பயன்படுத்த தேவையான நீரை வெளியேற்றவும். ஓகேங்களா? எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் வெளியேற்றணும். அதுக்கு தான் வந்து இந்த குமிழி தூம்பு. அதுக்கப்புறம் சேற்றை வெளியேற்றுவதற்கு, அடியில் வந்து நிறைய சேறு இருக்கும், அதை வெளியேற்றுவதற்கு இந்த குமிழி தூம்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து சோழர் காலத்தில் வந்து குமிழி தூம்பு இந்த 2 விஷயத்துக்கு முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வினாயன் 4. வானவில்லை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்தியை விளக்கி எழுதுக. நீர்நிலைகளில், ஆன்சர் வந்து நீர்நிலைகளில் எருமைகள் வீழும், அதனால் நீரில் உள்ள மீன்கள் அருகில் உள்ள பாக்கு மரங்கள் மீது பாய்கிறது. இதற்கு வானவில்லை பெரிய புராணம் ஒப்பிடுகிறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம். அடுத்து வந்து நெடுவினா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்சர் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம். இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நெடுவினால வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 3 வினாலேருந்து ஒரு வினா நிச்சயமாக ஏதாவது ஒரு வினா கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வரக்கூடிய மிட்டம்லையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை விளக்குக. வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை விளக்குக. அடுத்து 2வது கொஸ்டின் வந்து இதுக்கான ஆன்சர் இருக்குது இதில். ஓகேங்களா? புல்லட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன். 2வது வந்து பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. அடுத்து 3வது தண்ணீர் கதையை கருப்பொருள் கொன்றாமல் சுருக்கி எழுதுக. ஓகேங்களா? ஸோ முன்னுரை, அந்த சப்ஹெட்டிங் கொடுத்து முன்னுரையிலேருந்து முடிவரை வரைக்கும் கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து மொழியை ஆள்வோம், பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுக. சரிங்களா? இங்கே வந்து பொன்மொழிகள் வந்து இங்கிலீஷில் இருக்கும், அதை தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த போல்டு லெட்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பேஜுக்கு வருவீங்க. அடுத்து பிழை நீக்கி எழுதுக. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியதுன்னு வருது, அது தப்பு. ஓகேங்களா? ஸோ கட்டியது இல்லை, கட்டினார். ஓகேங்களா? சர் ஆர்தர் காட்டன் தான் வந்து கல்லணை கட்டினார் இல்லையா? ஸோ அது வந்து கட்டினார் தான் வரும், கட்டியது வராது. ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தால்னு இருக்கு. வைத்தால் கிடையாது, வைத்தான். ஓகேங்களா? இது போல்டு லெட்டர்ல ரெட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மதியழகன் என்பது ஒரு ஆண்பால், இங்க வைத்தால் வராது, வைத்தான் தான் வரும். ஓகேங்களா? மழையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது வரணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து அக்ரிணை, அதனால பெறுகின்றன வராது, பெறுகின்றது. அதே போல இங்க வைத்திருக்கிறோம்க்கு வைத்திருக்கின்றனர். சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைதளத்திலேயே தங்கியதால் தப்பிப்பான்னு இருக்கு.
தப்பித்தான்னு மாற்றணும். ஓகேங்களா, இது வந்து எதிர்காலம். ஸோ சூறாவளி வந்து நடந்து முடிந்தது, அதனால தப்பித்தான்னு வரணும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வடிவ மாற்றம் செய்க. இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துட்றாங்க. அதனால வந்து நீர் சுழற்சி குறித்து கருத்து விளக்கப்படத்தின் உட்பொருளை புரிந்துணர்ந்து பத்தியாக மாற்றி எழுதுக. அதில் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் ஆன்சரு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வாழ்த்து மடல், அதுவும் ஒரு மாடல் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பத்தியை படித்து 5 வினாக்களை உருவாக்குக. இது புக்கில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அது இருக்கு, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அதுக்கான விடைகள் மட்டும் இங்கே இருக்கு. வினாக்கள்: மதுரை நகருக்கு அருகே எந்த ஊரில் அகழாய்வு நடத்தப்பட்டது? அதுபோல் 5 வினாக்கள் வந்து இதில் இருக்கு. ஓகேங்களா, இப்பத்திற்கேற்ற தலைப்பு ஒன்று தருக. ஸோ அந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம ஒரு 5 கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அதுக்கான 5 கொஸ்டின் இங்கே இருக்குது. நீங்கள் அந்த பத்தி வந்து புக்கில் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து நயம் பாராட்டுக. ஒரு பாடல் வரிகள் ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. அதிலிருந்து நம்ம என்னென்ன எழுதணும்னு பார்த்தோம்னா, திரண்ட கருத்து, பொருள் நயம், சொல் நயம், மோனை நயம், எதுகை நயம், அணிநயம், சந்த நயம், சுவை நயம், இது எல்லாமே இதில் வந்து ஆன்சர் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கே நீங்கள் வரலாம், படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. அடுத்த மொழியோடு விளையாடு, சொல்லுக்குள் சொல் தேடு, ஆற்றங்கரையோரம். இதுலேருந்து நம்ம என்னென்ன வார்த்தைகளை எழுதலாம் கண்டுபிடிக்கலாம்னா, ஆறு, கரை, ஓரம், அதுபோல். கடையேழு வள்ளல் அப்படின்னா கடை, ஏழு, வள்ளல். கடைங்கிறது ஒரு சொல்லு, ஏழுங்கிறது ஒரு சொல்லு, வள்ளல் அப்படிங்கிறது ஒரு சொல். எடுப்பார் கை பிள்ளை, எடுப்பாரு கையு பிள்ளை. ஓகேங்களா. தமிழ் விடு தூது, தமிழ் விடு தூது. பாய்மர கப்பல், பாய் மரம் கப்பல். மர போடக்கூடாது, மரம் போடணும், அது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக வரணும். சரிங்களா. இங்கே 7னா இந்த 7 போடக்கூடாது, நம்பர் லெட்டர்ஸில் 7, 7 தமிழ் எழுதுவோம்ல, அது போடணும். 8 கால் பூச்சி, 8 கால் பூச்சி. ஓகேங்களா. ஸோ இது தவிர வேறு வார்த்தைகள் தெரிஞ்சாலும் நீங்கள் அதை எழுதுங்க. அகராதியில் காண்க. இங்கே சில வேர்ட்ஸ் வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம அகராதியை பார்த்து எழுதணும். ஸோ அதுக்கான விடை குறிப்புகளும் இதில் இருக்குது. சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக. அரிசி போடுகிறேன், புறாவுக்கு அரிசி போடுகிறேன். காலையில் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். நாள்தோறும் காலையில் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். நான் நாள்தோறும் காலையில் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். நான் நாள்தோறும் காலையில் மறக்காமல் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். நான் நாள்தோறும் காலையில் ஒருபோதும் மறக்காமல் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். ஓகேங்களா. இந்த அரிசி போடுகிறேன்றதை வச்சுட்டு நம்ம பல வார்த்தைகள் வந்து தொடர்களை வந்து உருவாக்கணும், அதுதான் இது. அதுபோல் வந்து இங்கே இருக்குது. மழை பெய்தது, வானவில்லை பார்த்தேன், குழந்தை சிரித்தது, எறும்புகள் பேசுகின்றன, படம் வரைந்தான். அதுக்கான விடைகள் இங்கே இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து வேறுபட்ட வினையெச்சங்களை பயன்படுத்தி முதல் வினைகளை துணை வினைகளாக மாற்றுக. அதற்கான விடைகளும் இதில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து காட்சியை கண்டு கவிநூறு எழுதுக. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கு கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். 9th வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 10th இதுலேருந்து ஒரு பப்ளிக்கில் ஒரு 5 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் செயல் திட்டம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நிற்க அதற்கு தக, அதுக்கான விடை குறிப்புகளும் இதில் கொடுத்துருக்குறோம், நோட் பண்ணிக்கோங்க. கலைச்சொல், அதற்கான கலைச்சொல்லும் அறிவை விரிவிசை, இதெல்லாம் புக்லேயே இருக்குது, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்குறேன். சரிங்களா. ஸோ நீங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து திறன் அறிவோம், பலவுள் தெரிகளிலிருந்து கடைசியாக அந்த எண்டு வரைக்கும் டோட்டலாக வந்து இதில் வந்து ஆன்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை அப்டேட் பண்ணி, அதாவது சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். வெப்சைட்டில் மாறிடும். நீங்கள் மிஸ்டேக் சொன்னீங்கன்னா அதை நான் கரெக்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து மற்ற நபர்களுக்கு அது சரியானதாக வந்து போய் சேரும். சரிங்களா. ஏன்னா வந்து எல்லாமே நானே பார்க்குறதுனால கொஞ்சம் தவறு நடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்துச்சுன்னா மாற்றிக்கிறேன் நான். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த நபர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.